ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சமையல். ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு புக்ஸ் கொடுத்த உடனே அட்டை போட சொல்லுவாங்க. நம்ம ப்ரௌன் ஷீட் வந்துட்டு போட்டு கொடுத்தா, நீட்டாக போட்டு கொடுத்தா வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கிளியாமல் இருக்கும். எப்போயாவது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புக்கு வந்து வாங்கின மாதிரி புதுசாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் புக்கு வந்து நீட்டாக பைண்டிங் பண்ணுறது, அட்டை போடுறது, ப்ரௌன் அட்டை போடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த புக்கில் வந்து நம்ம அட்டை போட போகிறோமோ, ஸோ வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து கேப் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு கேப் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையானது வந்து ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. செலோ டேப், ஒரு சிசர், வீட்டில் இருக்கிற எந்த சிசர் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த அளவு வந்து நம்ம அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு லைட்டாக ஒரு இடத்த கிழிச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிங்கிள் பீஸாக தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா புக் எடுத்து வச்சு நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு கேப் இல்லாமல் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து மடக்கி விட்டுக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டு நல்லா வந்து கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. சிசர் வச்சு கிழிக்கும் போது சைடில் வந்து லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கூட வந்து சிசரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக சிசரை வச்சு லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்த கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சமாக அந்த புக்கு எங்கே வரைக்கும் நிற்கும் அந்த எண்டுலேருந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கேப் தள்ளி கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஒட்டி வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா புக்கு வந்துட்டு அதாவது கிழிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேப் விட்டு கட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர், இந்த மாதிரி ஒரு சிங்கிளாக ஒரு பேப்பர் இருக்கும். அதை வந்து நம்ம உள்ளே விட்டு இது மேலே வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இந்த பேப்பரை வந்து நம்ம உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு உள்ளே வச்சு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளதை நம்ம வந்து செலோ டேப் வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அட்டை போடுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே ஒரு சிங்கிளாக ஒரு பேப்பர் தொங்கும். அதை வந்து நம்ம உள்ளே விட்டு மேலே உள்ளதை வந்து நம்ம டேப் வச்சு ஒட்டிடலாம். வந்துட்டு எல்லாமே முடிஞ்சது. இப்போ அட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம டேப் எடுத்து ஒட்ட வேண்டியதான். நல்லா வந்து கையை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. எல்லா புக்குக்கும் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சிங்கன்னா நல்லா வந்து அமுங்கிடும். எல்லாம் புஷ்ஷுன்னு இருக்கும். செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டிக்கோங்க. டேப் ஒட்டும்போது முக்கியமாக வந்து ரொம்ப அழுத்தி ஓட்டிட்டிங்கன்னா புக்கு மடக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்துட்டு லைட்டாக வந்துட்டு தூக்கி விட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செலோ டேப் ஒட்டும்போது புக்கை வந்து மூடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லூஸாக வந்து ஒட்டுங்க. ரொம்ப டைட்டாக அழுத்தி ஓட்டிட்டிங்கன்னா புக்கு மூட முடியாது. ஸோ வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்துட்டு பொறுமையாக புக்கை மூட முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலாப்பில் ஒட்டுங்க. ரொம்ப நீட்டாக வந்து புக்கு வந்து கவர் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.